வணக்கம். வள்ளுவரே, ஒரு அரசன், அதான் ஒரு நாட்டின் தலைவன், பகைவர்கள் செய்யும் தீங்குகளை எப்படி சமாளிக்கிறது? அதாவது எதிரிகளை எப்படி எதிர்கொள்வது வள்ளுவரே? அப்பனே, அது ஒரு கஷ்டமே இல்லை. தகுதியான, நேர்மையான, அறிவும் ஆற்றலும் திறமையும் உள்ள, தேசம்தான் முதலில் என கருதும் தேசபக்தி உள்ள ஆலோசகர்களை, அமைச்சர்களை ஒரு நாட்டின் தலைவன் தன் பக்கம் வைத்து கொண்டு அவளுடைய ஆலோசனை கேட்டு நடப்பவனாக இருந்தால் அந்த நாட்டு தலைவனையும் சரி, அவன் நாட்டையும் சரி, பகைவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதைத்தான் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் சே கிடந்ததில்னு பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தில் 446வது குறளாக எழுதி வச்சேன். இப்போ நம்ம பாரத தேசத்தையே எடுத்துக்கோயேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50% வரிக்கு வரி, ரஷ்யாட்ட என்ன வாங்கினா வரி அப்படின்னு இஷ்டத்துக்கு நம்மளை மிரட்டினார். நாம் கொஞ்சம் கூட அசரலையே. நம்ம பிரதமர் நேர்மையான வர்த்தக அமைச்சர், நிதி அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் இவங்க துணையோட ஐரோப்பிய யூனியனோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போட்டார். அவ்வளவுதான். அமெரிக்கா என்ன செஞ்சுது? அடித்து பிடிச்சி ஓடி வந்து 18% வரி போடுறேன், பார்த்து செய்யுங்க அப்படின்னு பணிஞ்சு போயிட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான், சீனா இதெல்லாம் நம்மள்கிட்ட வாலாட்டி பார்த்தது. நேர்மையான இராணுவ அமைச்சர், அருமையான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவுத்துறை அமைச்சர், இராணுவ தளபதிகள், இராணுவ வீரர்கள் இவங்களோட துணையோட பாகிஸ்தானை நம்ம கதற விட்டோம், சீனாவை அலற விட்டோம். அதனால் நல்ல ஆலோசகர்களை அருகில் வைத்து கொண்டு அவர்கள் நல்ல ஆலோசனைப்படி செயல்படுகிற ஒரு நாட்டின் தலைவனை, அந்த நாட்டை பகைவர்களால் ஒன்றும் செஞ்சுக்க முடியாது. அடடா, நம்ம நாட்டையே உதாரணம் காட்டி அருமையாக விளக்கம் கொடுத்துட்டீங்களே வள்ளுவரே. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் சே கிடந்ததில். அறிவு, ஆற்றல், நேர்மை, திறமை, தேசபக்தி இவை உள்ள ஆலோசகர்களை, அமைச்சர்களை துணையாக வைத்துக் கொள்கிற ஒரு நாட்டின் தலைவனை, அவன் ஆளுகின்ற நாட்டை பகைவர்களால், எதிரிகளால் எதுவும் செய்ய முடியாது, அசைச்சிக்க முடியாது அப்படின்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவாம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.